ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் பஜ்ஜி மாவு எப்படி செய்கிறதுனோ, பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நேரமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாமோ அந்த டிப்ஸ் எல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக எண்ணெய் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காத பஜ்ஜியை நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே வீட்டில் ரெடி பண்ணிடலாம். வாங்க இந்த மாவு எப்படி ரெடி பண்ணுறது, பஜ்ஜி எப்படி கிறிஸ்பியாக செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். இது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு ரெடி பண்ண போகிறோம். இந்த மெஷர்மெண்ட் கப்பால் 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுக்கிறேன். அதே கப்பால் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு. பஜ்ஜி நல்லா ரொம்ப நேரமாக கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு அரிசி மாவு ரொம்ப முக்கியம். இது பச்சரிசி மாவு, நார்மலாக நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுற பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் மிளகா பொடி, தனி மிளகா பொடி. உங்களுக்கு காரம் எந்த அளவு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். ரொம்ப முக்கியமானது இதில் பஜ்ஜிக்கு பெருங்காயத்தூள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா பஜ்ஜி வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சோண்டு ஓமம் நல்லா கசிக்கி சேர்த்துக்குங்க. ஓமம் வாசனையாகவும் இருக்கும், அதே சமயம் ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது. இதோட கொஞ்சோண்டு ஃபுட் கலரு தேவைன்னா சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். விக்ஸ்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விக்ஸ்க்கும் சரி, நம்ம இந்த மாவு மிக்ஸ் பண்ணுற பாத்திரமும் சரி, நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும். இதில் நான் உப்பு சேர்க்கலை, நம்ம பஜ்ஜி போடும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா தேவைப்படும் போது நமக்கு பஜ்ஜி சுடும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரெடி மிக்ஸு. கடைகளில் நம்ம பஜ்ஜி ரெடி மிக்ஸ் வாங்குகிறோம் இல்லையா, அது இதுதான். இப்படி தான் அவங்க ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இது நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டிலையே நம்ம இதை ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போல்லாம் பஜ்ஜி செய்யணும்னு தோணுதோ அப்போல்லாம் நம்ம ஈஸியாக இந்த ரெடி மிக்ஸ் எடுத்து வச்சு பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா கிறிஸ்பியாகவும் ரொம்ப நேரம் நமக்கு பஜ்ஜி வாடாமல் நல்லா தளர்ந்து போகாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது ஒரு தடவை நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கை ஈரப்பதம் இல்லாமல் இதை மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், வெளியில் வச்சா கூட ஒன்றும் ஆகாது, பூச்சியெல்லாம் பிடிக்காது. வெளியே வைக்க விருப்பம் இல்லாதவங்க ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம், தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு நம்ம பஜ்ஜி மாவும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது நான் கொஞ்சமாக ஒரு 2 தடவை இதில் பஜ்ஜி செய்யலாம், அந்த அளவுக்கு நான் பஜ்ஜி மாவு எடுத்திருக்கேன். இதே மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா நிறைய செஞ்சு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி டப்பா ஸ்டோர் பண்ணிக்கிங்க. டப்பா நல்லா சுத்தமாக ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். பாருங்கள், ஸ்டோர் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற இந்த மாவில் நான் இப்போ பஜ்ஜி செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. எந்த அளவுக்கு நம்ம மாவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்குங்க. சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். காய்ச்சின எண்ணெயாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் காய்ச்சாத எண்ணெயாக இருந்தாலும் சரி, 2ல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம உப்பு ஃபஸ்ட்டே நம்ம ஸ்டோர் பண்ணுற மாவில் போட்டு வைக்கிறதுனால, இப்போ நான் போட்டிருக்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு எல்லா இடத்துலையும், உப்பு அந்த எண்ணெயை எல்லா இடத்துலையும் சேரணும். எண்ணெய் சேர்க்குறதால என்ன ஆகும்னா மாவு பஜ்ஜியோட நல்லா ஒட்டி வரும். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க, கட்டி இல்லாமல்.
இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் ஆகணும். பிறகு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பஜ்ஜி சுடுற அளவுக்கு மாவை ரெடி பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா மாவு ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு பஜ்ஜி போட்டு எடுக்கிற அளவுக்கு மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. பேக்கிங் சோடா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவுலேயே சேர்த்து வச்சுக்கலாம். இல்லைனாலும் இந்த மாதிரி நம்ம பஜ்ஜி போடும்போது சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மாவில் விருப்பம் இருக்கிறவங்க அந்த மாவுலேயே நீங்கள் கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் கலந்து ரெடி பண்ணிக்கிங்க. அவ்வளோதான், பஜ்ஜி மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் பஜ்ஜி சுட்டு காட்டுறேன். ஸோ இந்த பஜ்ஜி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற மாவை விட வீட்டில் செஞ்சு வைக்கிறதுனால நல்லா சுத்தமாக ஹைஜீனிக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். வாழைக்காவுடைய 2 சைடும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதோட ஒரு சைடில் உள்ள இந்த தோல் மட்டும் எடுத்துடலாம். அவ்வளோதான். பஜ்ஜியை எந்த அளவு தின்னா முடியுமோ அந்த அளவு தின்னா இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வாழைக்காவுடைய சைடில் உள்ள தோல் எடுக்காததுக்கு காரணம் மாவு நம்ம முக்கி எடுக்கும்போது பிரிஞ்சு போகாமல் நல்லா ஒட்டி வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த கடைகளில் இந்த மாதிரி தான் பஜ்ஜி போடுவாங்க. நம்ம வாழைக்காவும் கட் பண்ணி ஆயிடுச்சு, மாவு நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ பஜ்ஜி போட்டுடலாம். அடுப்பில் எண்ணெய் வச்சுடுங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடணும். ஸோ ஒரே சீராக இருக்கணும், அடுப்பு ஸ்லோ பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கோ அந்த அளவுக்கு பஜ்ஜி வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இப்போ பஜ்ஜி என்ன பண்ணோம், 2 சைடும் நம்ம இந்த மாதிரி நல்லா முக்கிட்டு இந்த மாதிரி லைட்டாக டச் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டுருங்க. ஒரு சைடு நல்லா ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்த பிறகு இன்னொரு சைடு நம்ம இதை திருப்பி போடலாம். சூப்பராக எவ்வளோ ஸ்மூத்தாக வருது பஜ்ஜி. நம்ம கடையில் போய் வாங்கும்போது இந்த எண்ணெய் எத்தனை தடவை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அதே சமயத்தில் என்ன மாதிரி குவாலிட்டியில் அந்த மாவு இருந்திருக்குன்னு தெரியாது. நம்ம வீட்டிலையே இந்த பஜ்ஜி வந்து மாவு ரெடி பண்ணி செய்கிறதுனால எண்ணெயும் சரி நம்ம பஜ்ஜி மாவும் சரி நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல ஹைஜீனிக்காகவும் சுத்தமாகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதான், நல்லா கிறிஸ்பியான பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நம்ம மொத்த பஜ்ஜியும் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோ நல்லா புசு புசுன்னு வருது பாருங்கள். ஸோ நம்ம வந்து எண்ணெய் வந்து சூடாகவே இருக்கணும், நல்லா கொதி நிலையிலேயே இருக்கணும் எண்ணெய். அப்போ தான் வந்து எண்ணெய் குடிக்காமல் பஜ்ஜி வந்து நல்லா சூப்பராக நல்லா புசு புசுன்னு வரும். ரொம்ப நேரம் வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் வந்து மாவு செய்கிறதுனால இந்த மாதிரி கடையில் வாங்குகிற மாதிரி பஜ்ஜி வருமா வராதான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நம்ம வீட்டிலையே மாவு இந்த மாதிரி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம தேவைப்படும் போது பஜ்ஜி செஞ்சிடலாம். அதே போல் கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா கிறிஸ்பியாக பஜ்ஜி வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களோட விட பெறுவது உங்களை எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்களுக்கு மிக்க நன்றி. பாய்.